ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1268 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு வசந்த கால வைசாக மாத பொருத்தம். ஆச்சாரியால் அவதரித்தது வசந்த காலம். மகாத்மாக்கள் வசந்த காலம் மாதிரி பிரதி பிரயோஜனமே எதிர்பார்க்காமல் லோகத்துக்கு ஹிதம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் அவர்தான். பின்குறிப்பு: இந்த பகுதியிலே குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற உரையின் ஆச்சாரியால் அளிக்கும் ஆச்சாரிய லட்சணம் என்ற பிரிவை பார்க்கலாம். அவரும் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். அவர் அவதாரம் பண்ணியது வசந்த ருத்துவாக இருக்கிறது. அவர் பிறந்த மாசம் வைசாகம், நாம் வைகாசி என்பது. வைசாகம் என்றால் சாகை இல்லாதது, அதாவது கிளை இல்லாதது. மரம் செடி என்றால் கிளை உண்டு, கொடிதான் கிளை இல்லாதது. வைசாகத்திற்கு மாதவ மாசம் என்றும் ஒரு பெயர். சைத்திர மாசம் மது, வைசாக மாசம் மாதவம். மாதவி என்பது மல்லிகையின் இன்னொரு பெயர். கிளையில்லாமல் மல்லிகை கொடியும் வைசாகமாக இருப்பதால் அந்த மாசத்தின் 2 பேரும் மல்லிகை சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, வசந்தம் என்பதன் அடியாக பிறப்பது வாசந்தி என்ற வார்த்தை. வாசந்தி என்றும் மல்லிகைக்கே இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. இப்படி ஒரே மல்லிகை சம்பந்தத்தோடு ஆச்சாரியாலின் அவதார காலம் இருப்பது ரொம்பவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. வெள்ளை வெளையர் என்று சுத்த சத்துவ ரூபமாக மல்லிகை இருக்கிறது. வெயில் காலத்தில் குளிர்ச்சி தருவதாக புஷ்பிக்கிறது. ஆச்சாரியால் சம்சார வெயிலில் குளிர்ச்சி தருகிற ஒரு பெரிய மல்லிகையாக சுத்த சத்துவ அவதாரமாக வந்தவர். ஞான மல்லிகையாக வந்து லோகத்துக்கெல்லாம் பிரேமை என்கிற ஷம்மின் சுகந்தத்தை செய்த சங்கரரின் ஜெயந்தியே வசந்த மாதவ ஜெயந்தியாக இருக்கிறது. அது நம்முடைய மனசை எல்லாம் சுத்த வெளுப்பாக்கட்டும், அன்பின் மனத்தினால் நம் மனசை நிரப்பட்டும், அன்பான சிவத்திலேயே ஊறிப்போய் சாந்தமான சிவஞானத்தை நாம் அடையும்படி அனுகிரகிக்கட்டும். ஞான வெளுப்பிலே லயம் அடைய வைக்கும் பிரேமையின் சுகந்தம். சுகந்தத்தை உள்ளே தீர்க்கமாக இழுப்பது அப்படியே பிராணாயாமமாகி லயத்தை உண்டாக்குவதுதானே. மல்லிகை சம்பந்தம் மேலும் சொல்கிறேன். நம்முடைய ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்கும் பொழுது முதலில் ஆச்சாரியாலை பற்றி வர்ணிக்கிற வாசகம் நீளமாக வரும். அதன் நடுவிலே அதுலித சுதாரச மாதுர்ய கமலாசன காமினி தம்மில்ல சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷந்த மகரந்த ஜரீசவஸ்திக வாக்னிகும்ப விஜம்பனானந்த துந்திலித மனிஷி மண்டலானாம் என்று வருகிறது. என்ன அர்த்தம் என்றால், கமலாசனரான பிரம்மாவின் காமினியாக சரஸ்வதி தேவி இருக்கிறாளே, அவளுடைய தம்மில்லம் என்னும் கூந்தல் அலங்காரத்தில் மல்லிகை சரங்களை அணிந்திருக்கிறாள். அவற்றிலிருந்து பொழியும் தேன் பெருக்கும் நிகராகாது என்னும்படியாக அப்படிப்பட்ட அமிர்தரசம் போன்ற அருமையான வாக்கை ஆச்சாரியால் ஆனந்தமாக மலர்த்தி கொண்டு வித்வத் சமூகத்தையெல்லாம் பூரிக்கும்படி செய்கிறாராம். ஆச்சாரியாளுடைய சர்வஜத்துவம் லோகத்திற்கு தெரிவதற்கு சரஸ்வதியே அவரிடம் வாக்குவாதம் பண்ணி தோற்று போய் காட்டினாள். அவளை சாரதா பீட்டம் என்று சிருங்கேரியில் ஸ்தாபித்து அதில் சாநித்தியத்துடன் இருக்கும்படியாக ஆச்சாரியால் அமர்த்தினார். 10 விதமான சந்நியாச பிரிவுகளில் அவளுடைய பெயரிலேயே பாரதி, சரஸ்வதி என்ற 2 வைத்தார். சிருங்கேரியிலே பாரதி சந்நியாசிகள், இங்கே காஞ்சி மட்டத்திலே சரஸ்வதி சந்நியாசிகள். சரஸ்வதி சந்நியாசிகளிலேயே 2 சம்பிரதாயங்கள் உண்டு. ஆனந்த சரஸ்வதி என்றும் இந்திர சரஸ்வதி என்றும். இந்த மடம் இந்திர சரஸ்வதி சம்பிரதாயம். சிருங்கேரியிலே பீடத்திற்கு பெயர் சாரதா பீட்டம். இங்கே நம்முடைய மடத்திற்கு பெயர் சாரதா மடம். சரஸ்வதி வெள்ளை வெளையேர் என்று மல்லிகை மாதிரி இருப்பவள். அவள் சூட்டிக்கொண்டுள்ள மல்லிகையின் மாதுர்யத்தையும் மிஞ்சுவதாக இருக்கிறதாம் ஆச்சாரியாளின் வாக்கு. மல்லிகை மாசத்தில் பிறந்தவரின் வாக் விசேஷம் அல்லவா. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம்.
மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.